Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெனோல எப்படி டேட்டாவை ஃபெட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். எப்படி டேட்டாவை ஃபெட்ச் பண்ண போறோம்னா ஒரு RESTful API ல இருந்து நம்ம டேட்டாவை ஃபெட்ச் பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான ஒரு third party மாடியூல் Oak. அதை நம்ம அப்ளிகேஷன் ஃபோல்டர்ல நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ல ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். நமக்கு அப்ளிகேஷன் ரவுட்டர் ரெண்டு கீவேர்ட்ஸ் தேவை. அதை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த URL இருந்து இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி URL இருந்து நம்ம டேட்டாவை ஃபெட்ச் பண்றது பார்க்கலாம். அதுக்கு நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்படி கோட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா இப்படி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு போட்டோலாம் யூஸ் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இப்போ போட்டோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா போட்டு செட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஆப் ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு console.logல இப்படி கோட் பண்ணிக்கலாம். இப்படி கோட் பண்ணா என்ன ஆகும்னா நம்ம லைனுக்கு கோட் வந்துருச்சா ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி கோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பை கோட்ல லிசன் பண்றதுக்கான கோடை எழுதலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணலாம். நமக்கு ரன் ஆகிறப்ப இந்த இடத்துல ஆப் ரன்னிங்னு வந்துருச்சுன்னா கம்பைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆப் ரன்னிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரன்னிங் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம லோக்கல்ஹோஸ்ட் 800 நான் இங்கே என்ன லோக்கல்ஹோஸ்ட் கொடுத்துருக்கேனோ அதை ரன் பண்ணணும். நான் இங்கே 3000 கொடுத்துருக்கேன். ஸோ சாரி லோக்கல்ஹோஸ்ட் 3000 அப்படின்னு அங்கே என்ன ஹோஸ்ட் கொடுத்துருக்கோமோ அதை இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா நமக்கு ஹலோ டெனோன்னு ரிசல்ட் வரும். இப்போ இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி ஒரு RESTful API இருந்து நம்ம டேட்டாவை கெட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன URL இருந்து டேட்டாவை கெட் பண்ண போறோம்ன்றத வாங்கிக்கணும். நான் இப்போ
ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ வந்து எடுத்திருக்கேன். அது வந்து இந்த URL தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து சில கண்ட்ரிஸோட நேமை எடுக்க போகிறேன். ஸோ வந்து அதுக்கு வந்து இந்த URL நான் காப்பி பண்ணிட்டு பக்கத்து டேப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஐலேருந்து வர டேட்டாஸ். இப்போ இந்த டேட்டாஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஏபிஐக்கு வாங்கிக்க போறோம், நம்மளோட டெனோல எடுத்துக்க போறோம். எப்படி வந்து கெட் பண்றோம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம டெனோல எப்படி கெட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எப்படி கோடு எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த URL இங்க இருந்து காப்பி பண்ணிட்டு இந்த URL நம்ம வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த URL இருந்து ஃபெட்ச் பண்றதுக்கான கோடை எழுதிக்கலாம். இப்போ வந்து ஃபெட்ச் பண்றதுக்கான கோடை எழுதலாம். எதுல இருந்து நம்ம ஃபெட்ச் பண்ண போறோம்னா இந்த URL இருந்து நம்ம வந்து டேட்டாவை ஃபெட்ச் பண்ண போறோம். ஸோ வந்து இங்க நம்ம என்ன பேராமீட்டரை வாங்கியிருக்கோமோ அந்த பேராமீட்டரை இங்க பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம URLன்ற பேராமீட்டர் வாங்கியிருக்கோம், அந்த பேராமீட்டரை இங்க பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், கெட் பண்ண போறோம். ஸோ வந்து மெத்தட் வந்து கெட்டா இருக்கணும். இப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அடுத்த லைன் என்ன பண்றீங்கன்னா இப்போ வந்து நம்ம வாங்கின ரெஸ்பான்ஸை வந்து ஜேசனுக்கு மாற்றணும். ஸோ வந்து அதுக்கு வந்து கோட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எதை ஜேசனுக்கு மாற்ற போறோம்னா நம்ம வந்து ரெஸ்பான்ஸை வந்து ஜேசனுக்கு மாற்ற போறோம். ஸோ வந்து இந்த இடத்துல வாங்கின ரெஸ்பான்ஸை இங்க ஜேசனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணதை வந்து நம்ம பாடியில வாங்கியாச்சு. இப்போ வந்து அதை வந்து console.logல செக் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஜேசன் ரிசல்ட்டா இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ நமக்கு இந்த பாடியில வந்து எல்லாமே வந்து இந்த URL இருந்து டேட்டா வந்து ஃபெட்ச் ஆகி ரெஸ்பான்ஸா கிடைச்சு ரெஸ்பான்ஸை வந்து நம்ம ஜேசனா கன்வெர்ட் பண்ணி இந்த பாடியில சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாடியை நம்ம console.logல போட்டோம்னா நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து இங்க கன்சோல்ல எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு எப்படி இங்க வருதோ அது மாதிரி உங்களுக்கும் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரும். இப்படி வந்துருச்சுன்னா நமக்கு வந்து எல்லாமே ஜேசன் ஃபார்மேட்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஜேசன் ஃபார்மேட்டை நம்ம எப்படி டெனோல சர்வர்ல லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த இடத்துல ஹலோ டெனோன்ட்டு இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன வாங்கியிருக்கோமோ பாடியில வாங்கியிருக்கோம். ஸோ வந்து இந்த பாடியை இங்க கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகும். ஸோ வந்து இங்க ஆப் ரன்னிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்போதான் கம்பைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல பார்த்தோம்னா நமக்கு டேட்டாஸ்லாம் வரும். இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐல அவங்க என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டேட்டாஸும் நமக்கு இங்க நம்ம லோக்கல் ஹோஸ்ட்லயும் வரும். ஸோ வந்து இப்படிதான் நம்ம வந்து டேட்டாவை வந்து ஃபெட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐல இருந்து